பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக, நம்முடைய வார்த்தைகளை பிரசித்தப்படுத்துவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 75ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வருவதில்லை. வேதத்தில் நாம் வாசிக்கும்போது ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கிழக்கிலிருந்து ஜெயத்தை எழும்ப பண்ணுகிறதை பார்க்கிறோம். ராஜாக்கள் எழும்புவார்கள் என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ கிழக்கு என்பது அந்த சூரியன் உதிக்கிற இடம் கிழக்கு. அது உதயம் ஆகிற நேரத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கைகள் இருக்கும், கண்டிப்பாக ஜெயம் உண்டாகும், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இப்படி பல காரியங்களிலே நாம் யோசிப்பது, கிழக்கிலிருந்து எனக்கு ஜெயம், மேற்கிலிருந்து எனக்கு ஜெயம், வனாந்தர திசையிலிருந்து எனக்கு ஜெயம், எப்படியாவது நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி பல விதங்களிலே நாம் நம்மை சார்ந்து, மற்றவர்களை சார்ந்து, உலகத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு தெளிவாய் சில காரியங்களை விவரிக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது உன்னுடைய வேலைப்பா. படிக்கிறது உன் வேலை, வேலையை செய்ய வேண்டியது உன் வேலை, பிஸ்னஸுக்குரிய காரியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது உன் வேலை, காரியங்களை நடப்பிக்கக்கூடியது உன்னுடைய வேலை. இது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நடத்துவதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது உன் வேலை. ஜெயமோ கர்த்தரால் வரும். அதான் அந்த வார்த்தையினுடைய அடுத்து சொல்லப்படுகிறது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அந்த உயர்வு யார் இடத்தில் இருக்கிறது என்றால் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஜெயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, உயர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உன்னை உயர்த்துகிற கர்த்தரிடத்தில் சகலமும் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி ஆகிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில், உங்களுடைய சூழ்நிலைகளில் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஜெயம் கொடுக்கிறதான தேவன் ஒருவர் உண்டுங்க. மரணத்தின் மீது ஜெயத்தை எடுத்தவர், பிசாசின் மீது ஜெயத்தை எடுத்தவர், உலகத்தின் மீது ஜெயத்தை எடுத்தவர், பாவத்தின் மீது ஜெயத்தை எடுத்தவர், அசுத்தத்திலே ஜெயத்தை எடுத்தவர். இன்றைக்கு ஜெயத்தை உங்களுக்காக தேவன் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவனே உங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். ஜெயத்தினால் நீங்கள் மகிமையாய் நிற்கிறதை காணும்படி கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வரும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டது போல உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, வார்த்தைகளை இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை எப்படியாவது ஏறெடுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். இல்லைங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிசாசின் மீது ஜெயம் கொண்டவர், உலகத்தின் மீது ஜெயம் கொண்டவர், மரணத்தை ஜெயம் கொண்டவர், அசுத்தங்களிலே ஜெயம் கொண்டவர், சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவைகளை வென்று ஜெயம் எடுத்தவர். உங்களையும் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you. God bless you. God.